ஹாய் ஹலோ திஸ் இஸ் தரசாஸ் கிராண்ட் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் 2024 இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த 24ல் 23ல் என்னென்ன அச்சீவ் பண்ணலையோ அதெல்லாம் வந்து 24ல் கடவுளுடைய அனுகிரகத்தினால எல்லாமே உங்களுக்கு நல்லதாக அமையும். இப்போ வந்து நான் மைசூர் அக்வாரியம் தான் நாங்கள் போயிருக்கிறோம். அதோட வீடியோ தான். ஆக்சுவலாக நியூ இயர்க்கு நாங்கள் இல்லை ஊரில். நாங்கள் நியூ இயர்க்கு நாங்கள் ரெசார்ட் போயிட்டோம். கேரளா வயநாடு. மைசூர் போயிட்டு கூர்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் வயநாடு போயிட்டோம். நியூ இயர் அங்கே தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம், ரிசார்ட்டில் தான். ஏன்னா எங்களுக்கு ஷிஃப்டிங் ஹெக்டிக்காக இருந்ததுனால கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக போயிட்டோம். இப்போ உள்ளே என்ட்ரி ஆனோன்னே என்ட்ரி டிக்கெட்டு குழந்தைங்களுக்கு ஹைட்டு செக் பண்ணுவாங்க. அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி 36 சென்டிமீட்டர் வரைக்கும் 36 இன்ச்சஸ் வரைக்கும் அவங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீ. அதுக்கப்புறம் உள்ள டிக்கெட் 150, அதுக்கப்புறம் 200 ருபீஸு. பெரிய அடல்ட்டுங்க 200 ருபீஸு. இப்போ நம்ம டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கு ஃப்ரீ கூப்பன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபுட்டு நம்ம பைசா கொடுத்து வாங்கிக்கலாம் ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிறோம். என்ட்ரி ஆனோடனே இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம அக்வேரியம் அப்படின்னும் போது நார்மலாக நான் ஒரு ரூம் இருக்கும். ரூமில் ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சு அதில் ஃபிஷ் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி இல்லை. இது வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது இந்த அக்வேரியம். நல்லா ஒரு என்ன சொல்கிறது, நம்ம உண்மையாலுமே நம்ம ஒரு ஃபிஷ்ஷு நம்ம சீயில் போய் பார்க்குற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். உள்ள அண்டர் வாட்டரும் வச்சுருக்குறாங்க. அதுவும் நான் உங்களுக்கு வர வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். நான் இது ஃபுல்லாக குழந்தைங்க கை வச்சு விளாட்ற அளவுக்கு ரொம்ப லோவாக தான் இருக்குது. அது ஃபிஷ்ஷு அதாவது நம்ம வீட்டில் வளர்க்குற ஃபிஷ்ஷை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது. எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது அப்படியே ஒரு நம்ம குளத்தில் ஓடையிலலாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி உள்ள நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட அது 1000க்கு மேலே இருக்கும் போல இருக்குது. அப்படியே அது ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த தண்ணி வச்சுருக்குறாங்க. அதில் இந்த ஃபிஷ் ஸ்விம் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டுருக்குது. குழந்தைங்க கையை வச்சு விளாண்டுட்டுருக்குறாங்க. அதில் ஒன்றும் செய்யலை. அது ரொம்ப அதாவது ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. அது இன்னும் அவ்வளோ ஹார்ஷாலாம் இல்லை. அந்த ஃபிஷ்ஷு கடிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. இது ஸ்டார் ஃபிஷ்ஷு. எல்லா வகையான ஃபிஷ்ஷும் வச்சுருக்காங்க. இந்த ஃபிஷ்ஷு தான் இருக்குது, இதுதான் இல்லைன்றதெல்லாம் கிடையாது. அக்வேரியம் சில இடத்துல வச்சுருப்பாங்க. பட் ஆனால் நம்ம பார்த்தோம்னா அதில் நம்ம கொஞ்சம் ஃபிஷ்ஷு தான் இருக்கும். ஆனால் இதில் நிறையாவே இருக்குது. எல்லா மீன் வகைகளும் வச்சுருக்குறாங்க. எல்லாமே, அதாவது நம்ம இது வரைக்கும் பார்க்காத மீன்கள் கூட வச்சுருக்குறாங்க. இந்த அக்வாரியம் உங்களுக்கு முடிஞ்சிச்சு, டைம் கிடச்சிச்சின்னா நீங்கள் ஒரு தடவை போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. இதுதான் சொன்னேன் நான். அப்படியே ஃபுல்லாக இது நான் முதல்ல காமிச்சது வேறு இடம். இது காமிச்சது அது அந்த தண்ணிக்குள்ளே தான் எல்லாம் நிறைய இருக்குது. ஏகப்பட்ட ஃபிஷ் இருக்குது. இது அக்வாரியம் ஃபிஷ் லவ்வர்ஸு, ஏன்னா ஃபிஷ்ஷெல்லாம் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் குட்டி கையை வச்சு விளாண்டுட்டுருக்குறாங்க. வெளியில் உள்ளெல்லாம் வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க. வெளியில் வச்சு விளாண்டுட்டுருக்குறாங்க. இது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக. இது யார் யார் ஃபிஷ்ஷு ரொம்ப விருப்பமாக பார்ப்பாங்களோ அவங்களுக்கு தான் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்க போய் பார்க்கட்டும். உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் ஏதாவது டீட்டெயில்ஸு ஏதாவது உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் வேணுன்னா உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன். நான் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரம் ஆகும். நம்ம இதை ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு 1.5 மணி நேரம் நியர்லி ஆகும். ஏன்னா இப்போ நாங்கள் குழந்தை இருந்ததுனால நாங்கள் போயிட்டு நாங்கள் ஒரு 45 மினிட்ஸ் 45 50 1 ஹவருக்குள்ளே நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஆக்சுவலி அந்த மாதிரி வந்தோம்னா நமக்கு அவ்வளோ ஒரு இது இருக்காது, ஹாப்பினஸ் இருக்காது. இது ஃபுல்லாக நீங்கள் இது அண்டர் வாட்டர் அக்வேரியம் சொன்னேன்ல நான், அது நம்ம உள்ள தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஒரு குழந்தைங்களோட தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அந்த இடம் எல்லாருக்கும். நாங்களும் ஒரு சில பிக்ஸ் எல்லாம் எடுத்தோம். எங்கள் குட்டிக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தோன்னையும். ஃபிஷ்ஷை ரொம்ப விரும்பி, அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இது பிடிக்கும்ல, அந்த மாதிரி மீனை விரும்பி பார்க்குறவங்க
அக்வாரியம் வீட்டில் வளர்க்கணும், மீன் தொட்டி வைக்கணும், அக்வாரியம் வேணும் அப்படின்றவங்க இங்கே வந்து இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வரும். உங்களுக்கு நீங்கள் வந்து அதை வந்து அந்த ஐடியாஸ் வச்சு நீங்கள் வந்து வீட்டில் வந்து நாங்களும் வச்சுருந்தோம். பட் ஆனால் வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியல எங்களால். அதனால் அதை வந்து நாங்கள் வந்து அதை இது பண்ணிட்டோம். நிறையா இறந்து போச்சு, அதனால் விட்டுட்டோம் அதை. கிட்டத்தட்ட ஒரு 4 அடி மீனெல்லாம் உள்ளே வச்சுருந்தாங்க. பெருசாக இருந்துச்சு, பெருசாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிவிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மீன் உங்களுக்கு வளர்க்கணும் அப்படின்ற ஆசை வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப இருக்கும். அதனால் நாங்கள் வந்து நாங்கள் இதை வந்து பார்க்கணுன்னு நாங்கள் வரல. ஆக்சுவலாக நாங்கள் வேறு பிளானிங் வச்சுருந்தோம். சரி, இது நாங்கள் செக் பண்ணப்போ இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்லா இருந்தது. ஏன்னா என்னுடைய மருமகனுக்கும் இந்த ஃபிஷ்ஷெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் சரி இதை ஃபஸ்ட்டு இதாக சூஸ் பண்ணிவிட்டு இதை நாங்கள் வெக்கேஷனுக்கு இதை நாங்கள் போனோம். நாங்கள் அப்புறம் வெளியிலே வந்து ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. உள்ளே வந்து நம்ம ஸ்நாக்ஸ் அலோவ் பண்ணலை, அவங்க வச்சுருந்தாங்க. இதை வந்து வெளியே முடிச்சுட்டு வர இடம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய உள்ள வீடியோஸ்லாம் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து இதாயிரும். நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். until then, this is தெரசாஸ் கிராண்ட் கிச்சன். தெரசா, பாய். இந்த இடம்லாம் வந்து ஃபுல்லாக ரோட் அவுட் சைடு. இதுதான் வந்து என்ட்ரி, வெளியில் உள்ள என்ட்ரி. நம்ம என்ட்ரி இதுதான் இந்த ஃபிஷ்ஷோட ஷேப் போட்டிருப்பாங்க. பாய்.